Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 614 பார்ட் 1. ஓபன் பண்ண அந்த மோச்சோ பிள்ளைய காட்டுறாங்க. அவ கேண்டியை தூக்கிட்டு இன்னுமே ஓடிட்டு தான் இருக்கா. பாவம், இவளை எத்தனை எபிசோடா ஓட விட்டுட்டு இருக்காங்க. பின்னாடி அப்படியே கொலவெறியோட கத்திட்டு ஓடிட்டு வராங்க. கேண்டிய குடுன்னு. அப்பந்தான் இடையில பூந்து நமி கிளவுட்ஸை வச்சு அவங்க எல்லாத்தையுமே லாக் பண்ணுவான். ஆனா அது ரொம்ப நேரத்துக்கெல்லாம் தாக்கு பிடிக்காது. அதனால உடனே அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அதே நேரம் இங்க ரோபின் புடிச்சு வச்சிருந்த கொஞ்சம் பேருக்கு சாப்பர் முடிஞ்ச அளவுக்கு வேகமா செடட்டிவ போட்டு விடுவான். அவ்வளவு நேரம் கேண்டிஸ் மேல கொலவெறியா நின்றுட்டு இருந்தவனுங்க, ஆமா இப்ப நான் எங்க இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேஷுவலா குழந்த மாதிரி கேட்பானுங்க. சரி, இவங்க பஞ்சாயத்தை முடிச்சாச்சு, இனி மறுபடியும் ஓடிட்டு இருக்கவங்கள பிடிக்கணும்ல. என்னதான் அவங்கள கிளவுட்ஸை வச்சு லாக் பண்ணாலும் திருப்பி அவங்க வந்துகிட்டே தான் இருக்காங்க. மறுபடியும் அதே கிளவுட்ஸை யூஸ் பண்ணுவாளா? அவங்க உஷாராயி அந்த கிளவுட்ஸ் எல்லாம் பிச்சுக்கிட்டு வந்து நம்மிய ஒரே குத்து திருச்சிருவான். உடனே மோச்சா பார்த்து ஐயோன்னு சொல்லி பயப்படுவாளா? அந்த கேப்ல போது அவளை பிடிக்க வருவானுங்க. அப்பதான் கரெக்டா ரோபின் என்ட்ரி கொடுத்து அவங்க எல்லாத்தையுமே அமுக்கி பிடிச்சிருவான். உடனே சாப்பர் சீக்கிரமா ஓடு மோச்சா, இவங்களை ரொம்ப நேரத்துக்குலாம் ஹோல்டு பண்ண முடியாது. கேண்டிஸ் அவங்களுக்கு கிடைச்சதுன்னா எல்லாமே வேஸ்டா போயிடும். உடனே அவன் விழுந்து அடிச்சு ஓடுவான். ரைட்டு, இங்க இருக்கவங்களையும் சரி பண்ணிடலாம்னு சொல்லி மருந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆனா அது வரைக்கும் இந்த குழந்தைகளை எப்படியாச்சும் இவங்க தடுத்து நிறுத்தியே ஆகணும். கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தாக்கு மோச்சா, மச்செல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், இதை விட்டா வேற வழி இல்லாமாங்க. அவளுமே எது நடந்தாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தணும்னு சொல்லி வெறி பிடிச்சு ஓடிட்டே தான் இருப்பான். அப்படியே கட் பண்ணா போன எபிசோடு டஷியே மயங்கிட்டா. கண்ணை திறந்து பார்க்கும்போது அப்படியே ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆமா, நான் எங்க இருக்கேன், கால் யூஸ் பண்ணவே இல்லை, அப்புறம் எப்படி ஓடிட்டு இருக்கேன்னு பீதியாயி பாப்பான். பார்த்தா ஜோரோ தான் தூக்கிட்டு ஓடிட்டு இருப்பான். என்ன விடுறா விடு, நேக்கு ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்குதுன்னு கத்திட்டு கிடப்பான். அதுக்கு எல்லாம் நேரம் இல்ல லூசு, கொஞ்சம் பின்னாடி பாருப்பான். பார்த்தா அந்த G5 சோல்ஜர்ஸ் அடைச்சு வச்சிருந்தானுங்களே, அந்த கதவுல இருக்க சின்ன சின்ன ஹோல்ஸ் வழியா அந்த கேஸ் உள்ள வந்துகிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க இங்க இருந்தாங்கன்னா போதும், பில்டிங் பி ஃபுல்லா அந்த கேஸ் பரவிடும். இப்ப புரியுதா? கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இரு, உன்னாலதான் ஏகப்பட்ட பஞ்சாயத்து, இப்ப நான் தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவான். அவன் மறுபடியும் ஷாக் ஆவா. ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்டா இவன் தப்பான பாதையில போயிட்டு இருக்கானாமா. இன்னும் நம்ம ஜோரோ திருந்தல. அதுக்கப்புறம் சரி ஓகே, நீ ஏன் ஆளுகிட்ட போகும்போது மட்டும் நீ இறக்கி விட்டுரும்பா, இந்த நிலைமையிலயும் உனக்கு கௌரவம் கேக்குது, கௌரவம் நான் வேணா அங்க போயிட்டு உன்னை தூக்கிட்டு வீசிடுறேன்பா. அப்ப ஜோரோவோட அந்த ஷிசு ஸ்வாட பார்த்துட்டு அவ பயங்கரமா ஷாக் ஆவா. ஏன்னா அது ஒரு லெஜெண்டரி ஸ்வாடு. இதை அப்புறம் உங்ககிட்ட வந்துச்சுன்னு தொடுவாளா? அதை தொட்ட பிச்சு புடுவேன் பிச்சு, வாயை மூடிட்டு நான் சீக்கிரமா போகணும்னு சொல்லி விழுந்தடிச்சு ஓடுவான். அதே நேரம் இந்த மோச்சா புள்ளைய காட்டுறாங்க. அவ படிக்கட்டு வழியா வேகமா இறங்கி வந்து பார்த்தா ஏகப்பட்ட வழி பிரிஞ்சு போகுது. இதுல அவளுக்கு எந்த வழியில போகணும்னு தெரியல. பாவம் சின்ன பொண்ணுல. அந்த டைம் திடீர்னு அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் அடிச்சு புரண்டு வருவாங்க. அவ்வளவுதான், ஐயோன்னு கத்துவாளா. இவங்களுக்கு சத்தம் கேட்டுரும். என்னடான்னு பார்த்தா கேண்டிய புடிச்சிட்டானுங்க. உடனே குடுன்னு போட்டு இழுக்க ட்ரை பண்ணுவாங்களா. அவ எவ்வளவோ போராடி பாப்பா. வேண்டாம், நான் சொல்லதை கேளுங்க, இதனால நமக்கு தான் ஆபத்து, நம்ம எல்லாரும் எப்படியாச்சும் வீட்டுக்கு போகணும்னு எவ்வளவோ பேசி பாப்பா. ஆனா அவங்களுக்கு அந்த கேண்டி மேல மட்டும்தான் கண்ணு. அந்த டைம் இங்க நம்மளுக்கெல்லாம் வந்துருவாங்க. இப்ப மட்டும் அந்த கேண்டிஸை வாங்கி அவங்க சாப்பிட்டுட்டாங்கன்னா மறுபடியும் எல்லாத்தையும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அதனால சாப்பர் இருந்துகிட்டு எப்படியாச்சும் அவங்கள பிரிச்சாகணும். சட்டு புட்டுன்னு மோச்சாவை காப்பாத்துங்க. என்ன ஒண்ணு சார் ரைட்டுன்னு அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ண வரும்போது பின்னாடி இருந்து இன்னொரு செட் வந்து ஓங்கி ஒரு குத்து. அவ்வளவுதான், 3 பேருமே தெரிச்சிருவாங்க. உடனே அந்த குரூப்பை கஷ்டப்பட்டு பிளாக் பண்ணிட்டு இருப்பாங்க. சாப்பரால எல்லாம் சுத்தமா முடியல, அவன் முக்கிட்டு இருப்பான். இப்ப 2 குரூப்பா பிரிஞ்சதுனால எந்த பக்கம் யாரை தடுக்கிறதுனே தெரியல. அங்க மோச்சா எல்லாம் அந்த இழுத்தாலும் விடவே மாட்டான். நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போனோம், நீங்க அதை சாப்பிடவே கூடாது அப்படி இப்படின்னு. உங்களுக்கு அம்மா அப்பாவை பார்க்க வேணாமான்னு பயங்கர சென்டிமெண்டாலாம் பேசி பாப்பா. ஆனா அதெல்லாம் அவங்க கேட்டாங்களானே தெரியல. அவளோட முடியெல்லாம் பிடிச்சி இழுன்னு இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. கேண்டிய குடுன்னு. அட மூலகட்ட முட்டாப்பல்லாம், நம்ம எல்லாருமே வீட்டுக்கு போகணும், அதுவும் சேஃப்டியா ஹெல்த்தியா. இதை சாப்பிட்டா நம்ம ஹெல்த் எல்லாம் வீணா போயிடும்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்த வேற வழி இல்லாம அந்த கேண்டியை ஓபன் பண்ணி அத்தனையும் அள்ளி அவ வாயில போட்டுருவான். சாப்பர்லாம் பார்த்துட்டு வேண்டான்னு கதறுவான். ஆனா அவளுக்கு வேற வழி தெரியல. அந்த டைம் ஒரே ஒரு கேண்டி மட்டும் தான் கீழே வந்து விழும். அதை எடுக்கிறதுக்கு ஒரு கூட்டமே ஃபிளையிங்ல வருவாங்க. அதையும் விடாம எடுத்து வாயில போட்டு மூடிடுவா. சாப்பரோட ரியாக்ஷனை பார்க்கணுமே அந்த டைம். ஏன்னா ஒன்ன தின்னாலே அதோட சைடு எஃபெக்ட் வேற லெவல்ல இருக்கும். இவ இப்ப மொத்தமா அள்ளி போட்டுட்டா என்ன ஆகும்? அப்படியே வாய்க்குள்ள இருந்து கொஞ்சம் கொஞ்சமா புகையா வரும். சுத்தி இருக்க எல்லாருமே பார்த்துட்டு மோச்சா மேல பயங்கர காண்டாயிருவாங்க. ஏன்னா மொத்த கேண்டிஸ்மே அவ ஒரே ஆளா வாயில அள்ளி போட்டு தின்னுட்டால. அதனால எங்களுக்கு கேண்டிஸ் எல்லாம் வேணும், எப்படி நீ எல்லாத்தையுமே சாப்பிடலாம், உனக்கு எவ்வளவு திமிர் இருக்குன்னு சொல்லி அவளை ரவுண்டு கட்டி எல்லாம் கத்துன்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இங்க சாப்பர் மோச்சா நிலைமை நினைச்சு ஃபீல் பண்ணி காட்டுத்தனமா கத்த ஆரம்பிச்சிருவான். ஐயோ மோச்சா, இப்படி பண்ணிட்டியே, ஒழுங்கா எல்லாத்தையும் துப்பு, நான் சொல்றது கேக்குதான்னு கத்துவான். அங்க சாப்பரால நிக்க கூட முடியல. அதனால படிக்கட்டுல அப்படியே உருண்டு அடிச்சு வந்துட்டு இருப்பான். நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட அந்த ட்ரக்கை பத்தி சொன்னனே, அப்புறமும் ஏன் அதை வாயில போட்டேன்னு அந்த கத்துவான். அட இதுக்கு முன்னாடி மொத்த பேர்த்தையுமே ஒரு டோருக்கு அந்த பக்கமா வச்சு லாக் பண்ணாங்கல்ல, அந்த டைம் தான் சொல்லியிருப்பான். ஏன் அந்த கேண்டிஸை சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டிருப்பா. ஏன்னா அது கேண்டியே இல்ல, அது ஒரு டெட்லி பாய்சன், அதை சாப்பிட்டா சங்கு உறுதி. என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறதுக்கு எனக்கு இதை விட்டா வேற வழி இல்ல சாப்பர். அவங்க எல்லாருமே சந்தோஷமா வீட்டுக்கு போகணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு அவ்வளவு நேரம் வாய்க்குள்ள வச்சிருந்த கேண்டியை அப்படியே
அப்படியே கஷ்டப்பட்டு முழுங்கிடுவா. சாப்பர் கதறுவான், ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த டைம் அவங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து கதையடிச்ச விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்ப்பாங்க. அதாவது நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கடலுக்கு போய் அட்வென்ச்சர்லாம் பண்ணலாம், தங்கத்தால செய்யப்பட்ட அட்வென்ச்சர்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஜாலியா பேசுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்குமே உடம்பு சரியான உடனே அவங்க வீட்டுக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்துட்டு மறுபடியும் நம்ம எல்லாருமே ஒன்னா மீட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு ஜாலியா பேசியிருப்பாங்க. சரி கடலுக்கு போய் நம்ம எல்லாரும் எப்போ அட்வென்ச்சர் பண்ணலாம்னு கேட்ட உடனே 20 வயசு ஆனதுக்கு அப்புறம் போவோம். உடனே அதுலயும் ஒரு பையன், ஆனா அதுக்கு ரொம்ப நாள் ஆகுமே, அது வரைக்கும் வெயிட் பண்ணுமான்னு கேட்பான். வெயிட் பண்ணாதான்டா நல்லா இருக்கும் லூசு பாயில, எல்லாரும் சத்தியம் பண்ணுங்க அத்தனை பேரும் கடலுக்கு போவோம்னு, கண்டிப்பா நம்ம போகணும்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ப்ராமிஸ் பண்ணிக்குவாங்க. அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டான். சாப்பர் ஆல்ரெடி சொல்லியிருப்பான், உங்க மாஸ்டர் வந்து சாதா கெட்டவன் இல்ல, கேடு கெட்டவன். அவன் தான் அவங்க எல்லாத்துக்குமே அந்த டெட்லி பாய்சன் கேண்டியை கொடுத்திருக்கான் அப்படி இப்படின்னு சொன்னா அவளால நம்பவே முடியல. ஏன்னா அவன் எப்ப வந்தாலுமே இவங்க கிட்ட ரொம்ப அன்பா பேசுவானாமா. டெய்லி கேண்டிஸா கொடுப்பான். நாங்க ரொம்ப நல்லவர்னு நினைச்சோம்பா, அதெல்லாம் நடிப்புமா, உன்னை ஏமாத்திட்டான்னு சொன்னா அவளுக்கு அது நம்புற மாதிரியே இல்ல. ஆக்சுவலா அவன் உங்க எல்லாத்தையுமே டெஸ்ட் சப்ஜெக்டா யூஸ் பண்ணியிருக்கான். சொல்ல போனா உங்க யாருக்குமே முதல்ல இருந்தே எந்த ஒரு நோயுமே இல்ல. அது தெரியுதான்னு கேட்டா எப்படி சொல்ற, என்னால நம்ப முடியலம்பா. அது எப்படின்னு கேட்டா உன்னோட பெரிய சைஸ் பாடியை பார்த்தாலே தெரியல, அதுதான் ஒரே ப்ரூஃபும்பா. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நார்மல் மனுஷங்களை பெரிய பெரிய ஜெயின்ஸா மாத்துற ப்ராஜெக்ட் 100 வருஷமா இந்த உலகம் ஃபுல்லா நடத்திக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா அவங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் சரி எல்லாத்துலயுமே அவங்க ஃபெயிலியர். 100 வருஷத்துல ஒருத்தன் கூட அச்சீவ் பண்ணல. இதை உங்ககிட்ட சொல்லக்கூடாது, பட் இருந்தாலுமே நான் சொல்றேன், உங்களை வச்சு பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டுமே ஃபெயிலியர் தான். சீசருக்குமே இந்த மேட்டர் நல்லாவே தெரியும். ஆனா அவன் உங்களை வச்சு அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான டேட்டா எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஃபெயிலியர்னா அப்ப எங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னு கேட்டா, நீங்க எல்லாருமே சாக போறீங்க, யாருமே வீட்டுக்கு போக போறது இல்ல. ஏன்னா அந்த ஸ்வீட் கேண்டி ஒரு டெட்லி பாய்சன். உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அந்த பாய்சன் உங்க பாடியை ஃபுல்லா அழிக்க ஆரம்பிச்சிடும். நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்னை எடுக்கும் போதே அடுத்த ஒன்னை சாப்பிடணும்னு உங்களுக்கு கிரேவிங்கா இருக்கும். அப்புறம் அடுத்த ஒன்னை சாப்பிடும் போது அடுத்து எப்படியா அடுத்தடுத்து நீங்க சாப்பிட்டுக்கிட்டே போனீங்கன்னா உங்களால சீசரை விட்டு கண்டிப்பா வர முடியாது. ஏன்னா அந்த ட்ரக் உங்களை மயக்கி வச்சிருக்கு. அதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி தான் வைலண்ட் ஆவீங்க. டோரோட ஆப்போசிட் சைட்ல பாத்தீங்களா எந்த அளவுக்கு கொடூரமா இருக்காங்கன்னு. இப்படித்தான் நடக்கும்னு சொல்லுவான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துதான் என்ன ஆனாலும் சரி அந்த கேண்டீஸை அவங்க கிட்ட கொடுக்கவே கூடாதுன்னு அவ சாப்பிட்டுட்டா. அத்தனை கேண்டீஸை வாயில போட்டதுனால வாயில ரத்தம் திரிக்க திரிக்க அப்படியே அடிச்சு புரண்டு விழுவா. ஆக்சுவலா மோச்சாவுக்கு ஆல்ரெடி நம்ம சாப்பர் செடேட்டிவ் கொடுத்துட்டான். ஆனா அந்த கேண்டீஸ்க்குன்னு சில பல சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அது நீ வளர வளரதான் உனக்கே தெரியுங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இனி எங்கிட்ட அவ வளர மொத்தமா வாயில போட்டாலே அப்படியே படிக்கட்டுல இருந்து அடிச்சு புரண்டு கீழே வந்து விழுவா. சாப்பர் பார்த்துட்டு கதறி கதறி அழுவான். அப்ப அப்படியே மோச்சாவை காட்டுவாங்க. தொண்டையை புடிச்சுக்கிட்டு ரத்த ரத்தமா வாந்தி எடுத்துட்டு கிடப்பா. அவளால வலி தாங்க முடியல. உடனே சாப்பர் ஐயோ மோச்சான்னு சொல்லி கதறி கதறி அழுவான். அவ்வளவுதான்.